ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டி இன்று அடிரையில் நடக்க போகுது. இந்த போட்டி இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா என்ற போட்டி மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னாக்கா இந்த போட்டியில் இந்தியன் அணி வெற்றி பெற்று கம்பேக் ஆகுமான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட முதல் ஒரு நாள் போட்டியில் இந்தியன் அணி தோல்வியை தழுவிருப்பாங்க. இதனால இந்த தொடரில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்தியன் அணி சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பா இப்போ இருக்க இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு இந்தியன் டீம். இந்த இந்தியன் டீம் தான் உலக கோப்பையை வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க நிலைமையில இந்த இந்தியன் டீமையே ஆஸ்திரேலிய அணி தோக்கடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இங்கிலாந்திலும் இது மாதிரி தோல்விகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய போட்டியில இந்தியன் அணியில அனைத்து வீரர்களும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் பட்சத்துல இன்னைக்கு ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்தியன் அணி பண்ணும். கண்டிப்பா இந்த தொடர்ல 1-1 என்ற சமன் பண்ணாதான் அடுத்தடுத்த போட்டிகளில் இந்தியா ஜெயிச்சு இந்த கோப்பையை வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த போட்டியை இந்தியன் அணி வெற்றி பெற்ற வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா ஒரு ஃபீலிங்ல ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு, செஞ்சுரி அடிச்சுமே வெற்றி பெற முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க இப்போதைக்கு சரியா தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா மாறினாக்கா நாங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி இன்னைக்கு வெற்றி பெற்று இந்த தொடர்ல லீட், அதாவது ஆஸ்திரேலிய அணிக்கு சமன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.